ஆசிரியர்களை பார்த்து கேட்கிறேன், என்ன பண்ணா என் மாணவன், என்னையா தப்புன்னா? ஏதோ 2-3 கேள்விக்கு பதில் தப்பா எழுதிட்டான். தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே, அதானே உலக வழக்கம். அதை விட்டு 4-5 ஆசிரியர் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு ஹோம்ஒர்க் மேல ஹோம்ஒர்க்கா கொடுத்து அவனுக்கு கிறுக்கு பிடிக்க வச்சிருக்கீங்க. ஐயா, நம்ம நாட்டில் உள்ள மாணவர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப அருமையானவங்க, படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா முடியல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. எனது மாணவன் காலில் உள்ள சுண்டு விரலில் ஒரு குண்டுமணியால் ரத்தம் வந்தாலும் சரி, ஆசிரியர்களின் தலையணைத்தும் தோரணை கட்டி தொங்க விடும்னு நான் சொல்ல மாட்டேயா, நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிட்டு நாளைக்கு நான் போய் கிளாஸ்ல உட்காந்தா என் தலைய தோரணை கட்டி தொங்க விட்டுருவாங்க என் கிளாஸ் டீச்சரு. நான் ஸ்கூலுக்கு போனேன். பிசிக்ஸ் டீச்சர் அங்கிருந்து வந்து ஃபீஸ் கட்டிட்டியான்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன மிஸ், வருஷம் கட்டிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நானும் கொஞ்சம் வெகுளித்தனம் பதில் சொல்லிட்டேன். உடனே அவங்க என்ன கோபத்தில் இருந்தாங்கன்னு தெரியலையா, ஒரு குடவுனுக்கு கூட்டு போய் அவங்களால எவ்வளவு முடியுமோ அத்தனை புத்தகத்தையும் கொண்டாந்து கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஒரு ரூம் பக்கம் அனுப்பிச்சாங்க. சரி, நம்மளே வீட்டுக்கு தான் அனுப்புறாங்களோ நம்பி போனேன். அது நேராக இன்னொரு பிளாக்ல இருக்க என் கிளாஸுக்கு போச்சு. அங்கே போனால் உள்ள பிசிக்ஸ் டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. வாடாமண்ணிதி புக்கெல்லாம் வாங்கிட்டியான்னு கேட்டாங்க. ஒரு புக்கு 2 புக்குனா பின்னால மறைச்சு வச்சுட்டு இல்லைன்னு சொல்லலாம். அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே தூக்கி கையில கொடுத்துருக்காங்க. அதை எப்படியா நான் இல்லைன்னு சொல்றது? அவங்க என்ன கோபத்தில் இருந்தாங்கன்னு தெரியல. புத்தகத்தை உருவி ஒரு 10 பக்கம் 11 பக்கத்தை குறிச்சு தந்து, ஏல இது திங்கக்கிழமை டெஸ்ட்ல அப்படின்ட்டாங்கய்யா. சரி, என்ன பண்றது, 10வது வந்துட்டமே கருவம் படிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்குள்ள போய் உட்காந்தேன். அப்பதான் ஏன் தெரிஞ்சுது ஏன் நம்ம கூட படிக்கிறவங்களா என்ன பீஸ் கட்டாமையே படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அடுத்து கெமிஸ்ட்ரி வாத்தியார் வந்தார். அவர் ஒரு 20 பக்கத்தை குறிச்சு தந்து இது டெஸ்டா அப்படின்ட்டாரு திங்கக்கிழமை. அடுத்து மேக்ஸ் வாத்தியார் வந்தார். சார் ஏற்கனவே பிசிக்ஸ் டீச்சரும் கெமிஸ்ட்ரி டீச்சரும் நிறைய கொடுத்துருக்காங்க சார், நீங்க அவ்வளோ கொடுக்காதீங்க சார், நீங்க ஹோம்ஒர்க்கே கொடுக்க வேணாம் சார் அப்படின்னோம். அவர் இருந்துட்டு கெமிஸ்ட்ரி வாத்தியார் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 20 பக்கம் குறிச்சு கொடுத்துருக்காரு சார் அப்படின்னு. எனக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவன் என்னையோட சம்பளம் கம்மியாக வாங்குறவன் 20 பக்கம் குறிச்சுட்டானா? இந்தாடா நான் 40 பக்கம் குறிச்சுத்தரேன், இதெல்லாம் திங்கக்கிழமை டெஸ்ட், கண்டிப்பா படிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டாரியா. இவங்களுக்கு நடுவில் போட்டி போட்டுக்கிறதுக்கு எங்களை பிடிச்சி கழுத்த இருக்கிறாங்கய்யா. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். எங்கம்மா இருந்துட்டு டியூஷன் சேர்த்து விட்டேன்னு பிசிக்ஸ் டியூஷனு, கெமிஸ்ட்ரி டியூஷனு, மேக்ஸ் டியூஷன் அந்த வாட்டி போக சொன்னாங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்தா நைட்டு 8 மணி. சேர்ந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க் டியூஷன் ஹோம்ஒர்க்லாம் பண்ணலான்னு பார்த்தா நைட்டு 11 மணி. பேய் வாக்கிங் போற நேரம். அதுல 2 பேய் என்னைய பார்த்து பயந்து ஓடிடுச்சு. அதுல ஒண்ணு எங்க அக்கா பேய். அப்ப நான் எந்த லெவல்ல படிச்சுட்டு இருப்பேன்னு பாத்துக்கங்க. சரி, நானும் ஒரு 2 ஹோம்ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒன்னும் நம்மளால முடியல, உடம்பெல்லாம் ஒரே வலி. சரி, நம்ம ஹோம்ஒர்க் செய்யாமே நாளைக்கு கிளாஸ்ல போய் உட்காந்து பார்ப்போம், ஒரு கெத்தா இருக்குமே அப்படின்னு போய் உட்காந்தா அங்க போனா அன்னைக்குன்னு பார்த்து எல்லா வாத்தியாரும் பிரசன்ட் ஆயிட்டாங்கயா. அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து வெளியே போய் முட்டி போடு, வெளியே போய் முட்டி போடு, வெளியே போய் முட்டி போடுன்னு கண்டக்டர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயாங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் முட்டி போட்டா அவங்க ஒரு குடோனுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்கெல்லாம் என்ன கோபத்துல இருந்தாங்கன்னு தெரியலையா, 3 மணி நேரம் மூச்சு திணற அடிக்கிறாங்கய்யா. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கேட்டான், ஏன் மச்சான் கிளாஸ்ல நாங்கள் அடிச்சா திட்டு ஏப்பெல்லாம் நீ திட்ட மாட்டியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன் இல்லடா அப்படின்னு. ஏன்னு கேட்டான். அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாத்தியார் சொன்னாரா, எவ்வளவு அடிச்சான்ட்டாங்கிறான். என்ன ரொம்ப நல்லவேட ஒரு வாத்தியார் சொல்லிட்டாரியா. நானும் எத்தனை நாளைக்கு தான் படிக்கிற மாதிரியே நடிக்கிறது, சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். பாட சுமை ஏற ஏற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லையா, பெத்தவங்களுக்கு பிரச்சனை ஏறிட்டு இருக்கு. பாடத்தை ஏங்க சுமையா பாக்குறீங்க? படத்தை பார்க்க சொன்னா மட்டும் 1க்கு 2 தடவை பாக்குறீங்கல்ல. பாடத்தை கவனிக்கணும்னா கூசுதா உங்களுக்கு? ஏங்க, படத்துல ஒரு ஹீரோயினை 2 ஹீரோ லவ் பண்றான், அது கொஞ்சம் த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, பார்க்கலாம். ஆனா இந்த காலத்து பாடத்துல என்ன கொடுக்குறாங்க, தாஜ்மஹாலையும் அசோகர் அன்னைக்கு நட்டு வச்ச மரத்தை பத்தி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷாஜகான் ஒரே நல்ல தாஜ்மஹால் கட்டிட்டு செத்து போயிட்டாரு. நம்ம வருஷம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தாஜ்மஹாலை பத்தி. மரத்தை நட்டு வச்சாங்கிறாங்களே, நட்டு வச்ச அசோகரும் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நட்டு வச்ச மரமும் இல்ல. இப்ப அந்த இடத்துல எத்தனையோ பில்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. ஆனா அந்த இடத்துல நம்ம பாடத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க ஸ்கூல்ல நான் ரொம்பவே பிரபலமானவையா. படிச்சு இந்த போட்டோல அங்கங்க பிட் நோட்டீஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பிச்சைக்கார புத்திரம் நம்ம கிடையாது. எங்க ஸ்கூல்ல மனுநீதி அப்படின்னு கேட்டாலே முதல்ல மாவரிசையில் என் பேரத்தான் கூப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் இவனால படிக்காமே இருந்துட முடியுமா அப்படின்னு எங்க ஸ்கூல்ல ஒரு கேவலமான ஸ்டாக் இருந்துச்சு. அதை முதல்ல அடிச்சு நொறுக்கணும் நானும் எங்க சங்கத்தாளுங்களும் தான். எங்களுக்குன்னு ஒரு தனி சங்கமே இருக்கு, அதுதான் மாமா சங்கம். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான சங்கம் இல்ல.
மானங்கெட்ட மாணவர் சங்கத்தங்கிறதா சுருக்கி மாமா சங்கம்னு வச்சிருக்கோம். இப்ப அடுத்து வேமா சங்கம் இன்னொரு சங்கம் ஆரம்பிக்க போறோம், வெக்கங்கெட்ட மாணவர் சங்கம்னு. இதுக்குன்னு எங்களுக்கு 3 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிச்சாதான் எங்க சங்கத்து பக்கவே எட்டி பார்க்க முடியும். ரூல் நம்பர் 1, ஆசிரியருக்கு பேச்சு இங்க கூடாது, பெத்தவங்க பேச்சு இங்க கூடாது. ரூல் நம்பர் 2, நல்லா படிக்கிற பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஸ்கெட்ச் போட்டு மார்க் போட்டு அவன் மார்க்க குறைக்கணும். ரூல் நம்பர் 3, ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல், கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். குறைஞ்சது 4 ஆசிரியர்கிட்டயாவது அடி வாங்கியிருக்கணும், ஆனா கோவமே வரக்கூடாது. ஐயா, எங்க தமிழ் டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க வாட்டுக்கு யார் பெத்த பிள்ளையோ அது வாட்டு புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க இங்க இருந்து ஏதாவது டவுட் கேட்கலான்னு, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, ஐ எம் ஸ்பீக்கிங், டோன்ட் கிராஸ் ஸ்பீக்கிங், சிட் டவுன் ப்ளீஸ். ஒரு நாளைக்கு 8 சப்ஜெக்ட்ல 8 ஹோம்வொர்க் கொடுத்தா பரவாயில்ல, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 8 ஹோம்வொர்க் கொடுத்தா நம்ம ஆளுக்கு எப்படி படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வரும்? நம்ம நாட்டுல பிராக்டிக்கலா எல்லாத்தையும் சொல்லி தரணும்யா. நம்ம நாட்டுல இப்ப அதிகமா அழிஞ்சுக்கிட்டு வர்றது உழவு தொழில். உழவன் செத்துக்கிட்டு இருக்கான், உழவு தொழில் அவனோட வேகமா செத்துக்கிட்டு இருக்கு. அதை பத்தி சொல்லி தரலாமே, சொல்லி தராங்க. 12வது முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குன்னு தனியா யூனிவர்சிட்டி இருக்கு, அதை நான் தப்பு சொல்லல. 6th படிக்கிற பையனுக்கு தெரியணும். 6th படிக்கிற பையனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் படிப்பு அப்புறந்தே சுமையா நினைக்காம இருப்பான். பாடங்களை மாணவர்கள் சுமையாக நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று ஆசிரியர்களாகிய நீங்கள் நினைத்தால் அவனுக்கு உழவு தொழிலை பற்றி சொல்லித்தாருங்கள். இப்ப இருக்கவங்களே நெல்லுனா என்ன, அரிசினா என்ன, மரத்துல காய்க்குமான்னு கேட்கறாங்க. இன்னும் 2030 2040 இந்தியா வல்லரசாகுமோ இல்லையோ டெல்லர்ஸ் ஆயிரும்யா. ஏன் தெரியுமா? அப்ப எல்லாம் இதான் நெல்லு, இதுதான் அரிசின்னு மியூசியத்துல போட்டோ பிடிச்சி வச்சிருவாங்க. அந்த நிலைமை வந்துடும். உலகம் எப்படித்தான் இருப்பான். இப்போ ஒரு பையனுக்கு மாடுனா என்னன்னு தெரியுது, கவுனா என்னன்னு தெரியுது, ஆனா மாடும் கவும் ஒன்னும் தெரியல. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், பசங்களை பாடச்சுமைகள் நினைக்காம இருக்கணும்னு ஆசிரியர்கள் நினைத்தா அவனுக்கு பிராக்டிகலா எல்லாத்தையும் சொல்லித்தாங்க என்று கூறிக்கொண்டு நடைபெறுகிறேன். மணி நீதி நமக்கு புதிய நீதியை சொல்லி இருக்கிறான். பாடங்கள் சுமையாகிவிட்டன என்று ஒட்டுமொத்த மாணவர்களினுடைய மன அழுத்தத்தை மணி நீதி இங்கே எதிரொலித்திருக்கிறான். ஆனால் எதை சொன்னாலும் சுவையாக சொல்ல வேண்டும் என்கிற லாவகம் மணி நீதிக்கு இந்த வயதிலேயே கை வந்திருக்கிறது. எல்லோரையும் வசீகரிக்கிற, எல்லோரையும் ஈர்த்து கொள்ளுகிற, எல்லோரையும் ஆட்கொள்ளுகிற அற்புதமான மணிநீதியினுடைய பாணி எதிர்காலத்தில் வெல்ல முடியாத சொற்பொழிவாளர்களின் பட்டியலில் மணிநீதியின் பெயர் முதல் இடத்தில் இருக்கும் என்று சொல்லத்தகுந்த அளவுக்கு நடைமுறை சம்பவங்களை நையாண்டி தமிழில் நலமாக சொல்லுகிற மணிநீதி அந்த இடத்திற்கு வருவான் என்று ஒரு சொல் கேளீர் பேச்சரங்கம் அவனை வாழ்த்துகிறது. அவன் சொன்ன கருத்துக்களை ஒரு சொல் கேளீர் பேச்சரங்கம் கவனத்தில் கொள்ளுகிறது.